الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين وبعد. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபியின் வாயிலாக நமக்கு ஒரு முஸ்லிம் எப்படி உண்மையான முஸ்லிமாக வாழ முடியும், எந்த அளவுக்கு மறுமையின் சிந்தனையோடு வாழ வேண்டும், எந்த அளவுக்கு கபருடைய நெருக்கம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் இருக்க வேண்டும், இதை பத்தின விஷயங்கள் சொல்லி இருந்தாங்க. இது சம்பந்தமாக கபிரிஸ்தான்களை சந்திப்பது, ஜியாரத்து செய்வது பத்தின விஷயங்களை பத்தி நேற்று பார்த்திருந்தோம். இறப்பு பத்தி பேசும் பொழுது அதே சமயம் பிறப்பு சம்பந்தமான ஒரு சில விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும். எப்படி இறப்பு சம்பந்தமான ஒழுக்கங்கள் நமக்கு இஸ்லாம் சொல்லிக் கொடுக்குதோ அதே போலதான் பிறப்பு சம்பந்தமான நிறைய ஒழுக்கங்கள் இஸ்லாம் சொல்லிக் கொடுக்குது. ஒரு குழந்தை பிறந்தா என்ன பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் அந்த குழந்தை ரீதியாக பெற்றோர்கள் பண்ண வேண்டிய, பொறுப்பாளர்கள் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது, நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதுல குறிப்பாக இன்னைக்கு எதை பத்தி நான் பொதுவாக பேச விரும்புவேன் அப்படின்னா, இன்னைக்கு பொதுவான ஒரு கருத்து இருக்குல்ல, இப்ப உங்களை கேட்டாலும் பதில் அழகா கொடுத்துருவீங்க. இப்ப இஸ்லாத்துல இப்ப பிறந்த நாளுடைய கொண்டாட்டம் அனுமதிக்கப்பட்டதா இல்லையான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இல்ல, பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு இஸ்லாத்துல அனுமதி இல்ல. இதுதான் பொதுவான நிலைப்பாடா இருக்குது. கொண்டாட்டம் அப்படின்னாலே நமக்கு அது ஈதுகள் மட்டும்தான். எந்த 2 நாட்களை நமக்கு இஸ்லாம் ஈதாக அறிவிச்சு கொடுக்குதோ அந்த 2 நாட்கள் தான் நமக்கு கொண்டாடக்கூடிய நாளாக இருக்குது. மற்ற எந்த நாளுமே கொண்டாடப்படக்கூடிய நாளாக கிடையாது. ஆனா அதே சமயத்துல பிறந்த நாள் ரீதியாக நாம செய்யக்கூடிய விஷயங்கள், பிறந்த நாள் கொண்டாட்டம்னா மக்கள் என்ன புரிஞ்சுக்கிறாங்க, மற்றவங்க உணவு கொடுக்கறது, பரிசுகளை கொடுக்கறது, அன்பளிப்புகளை கொடுக்கறது, இனிப்புகளை கொடுக்கறது, இந்த விஷயங்கள் இருக்கும். இது ரீதியாக பார்க்கும் பொழுது இஸ்லாம் நமக்கு தடை விதித்தது கிடையாது. இப்ப உணவுகள் வழங்குற ரீதியாக பிறந்த நாள் கொண்டாட்டத்தை மக்கள் இப்படி கொண்டு போறாங்க. குழந்தை பிறந்திருக்கு, இனிப்பு வழங்குறேன், உணவுகள் கொடுக்குறேன், இது ரீதியா பார்க்கும் பொழுது இஸ்லாத்துல தடை கிடையாது. இந்த அடிப்படையில பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்குதுன்னு சொல்லிக்கலாம் ஒரு ரீதியாக. ஆனா இது நல்லபடியா புரிஞ்சுக்கணும், எந்த இடத்துல இஸ்லாம் நமக்கு அனுமதி கொடுக்குது. இப்ப ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா, குழந்தை பிறக்கிற அந்த நாள் இருக்குல்ல, இப்ப இன்னைக்கு எனக்கு குழந்தை பிறக்குது, அப்ப இன்னைக்கு குழந்தை பிறக்குதுன்னா இன்னைக்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்குது, உங்க சந்தோஷங்களை வெளிப்படுத்துங்க. இந்த புதிய வரவு குடும்பத்துல எல்லா நபர்களுக்கும், குடும்பத்துக்கு புதிய உணர்வை கொடுக்கும், நல்ல உணர்வை மக்களோடு பகிர்ந்துக்கோங்க. காசு இருக்குதா, செலவு பண்ணக்கூடிய சக்தி இருக்கா, உணவு வாங்கி கொடுங்க, உணவுகளை ஏற்பாடு பண்ணி மக்களுக்கு கொடுங்க, இனிப்புகளை மக்களுக்கு வழங்குங்க. இது இஸ்லாம் தடை விதிக்கல. எங்க தடை விதிக்குது, இதுக்குன்னு ஒரு தனி நாள் நிர்ணயிப்பாங்க. இதுக்குன்னு ஒரு தனி நாள், 40 நாள் முடியட்டும், அதுக்கு சில்லாண்டு ஒரு பேர் மக்கள் கொடுக்குறாங்கல்ல, 40 நாள் முடியட்டும். இல்ல பெயர் வைக்கிறதுக்குன்னு ஒரு நாள் நிர்ணயிப்பாங்க, பெயர் சூட்டும் விழான்னு சொல்லுவாங்க அன்னைக்கு, அந்த மாதிரி. இது இல்ல வருஷம் வருஷம் அந்த நாள் வந்தா மக்கள் இனிப்புகளை கொண்டாடுவாங்க, இனிப்புகளை பகிர்வாங்க, அந்த நாளை கொண்டாடுவாங்க. இது எதுக்குமே இஸ்லாம் நமக்கு அனுமதி கொடுக்கல. யாருடைய வாழ்க்கையிலையும், நபியுடைய வாழ்க்கையிலா இருக்கட்டும், சஹாபாக்களா இருக்கட்டும், தாபியீன்கள், அத்பா தாபி, யாருடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்க முடியாது. ஒவ்வொரு வருஷமும் பிறந்த நாளை இப்படி கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பிறந்த அந்த நாள் சம்பந்தமாக நமக்கு இஸ்லாம் சொல்லி கொடுக்கும், நீங்க மற்றவங்களுக்கு உணவு வழங்கலாம். இப்ப அகீகா இருக்குல்ல, அகீகா எப்ப கொடுப்போம், ஒரு குழந்தை பிறந்தா இஸ்லாம் சொல்லி கொடுக்கிற சிறந்த அம்சம் என்ன, அகீகா கொடுக்கணும். குல்லு மௌலூதின் யுர்ஹனு பி அகீகத்தி, அதாவது எல்லா பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் அகீகாவுக்கு சம்பந்தமாக தொடர்புள்ள குழந்தையா இருக்குது. அகீகா கொடுத்த பிறகுதான் உங்க குழந்தை முழுமையாக உங்களுக்கு குழந்தையா ஒப்படைக்கப்படுதுன்ற ஹதீஸ் நமக்கு இருக்கு. ராஹினுன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும், அதாவது அடகு வைக்கப்பட்ட மாதிரியே குழந்தைகள் இருப்பாங்க. இது வரைக்கும் அகீகா கொடுக்கிற வரைக்கும். அகீகா கொடுத்த பிறகு முழுமையாக உங்கள் குழந்தையாக, முழுமையாக அல்லாஹ்வுடைய நிஅமத்தாக உங்களுக்கு அடையும்ன்றது நபியோட சுன்னாவா இருக்குது. இப்ப குழந்தை பிறந்த உடனே அகீகா ஜோடிக்கப்பட்ட ஒண்ணா இருக்குது. அகீகா யாருக்கு கொடுப்போம்? இப்ப என் வீட்டுல குழந்தை பிறக்குதுன்னா நான் அகீகா கொடுக்க போறேன். அகீகான்னா ஒரு ஆடு 2 ஆடு வாங்கி, ஆண் குழந்தையா இருந்தா 2 ஆடுகளை கொடுப்போம், பெண் குழந்தையா இருந்தா ஒரு ஆடு கொடுப்போம். அந்த ஆடு வாங்கி துபா பண்ணி நான் என்னுடைய குடும்பம் மட்டும் வச்சு வச்சு சாப்பிட போறேன்னா கண்டிப்பா கிடையாது. பிற மக்களுக்கு கொடுக்க போறோம்.
அப்ப என்னுடைய வீட்டுல ஒரு குழந்தை வந்திருக்குன்ற அடிப்படையில அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடு நபி நமக்கு சுன்னாவும் சொல்லி கொடுத்தாங்க. அக்கீக்கா கொடுத்து மக்களோட மக்களா நீங்க சந்தோஷமா இருங்க. உங்க வீட்டுல நல்வரவு வருது, நீங்க மட்டும் சந்தோஷப்படக்கூடிய சம்பவம் கிடையாது. ஒரு முஸ்லிமுடைய சந்தோஷம் எப்படி இருக்கணும், பக்கத்துல உள்ள மக்கள் அந்த ஏரியால உள்ள ஏழைகளுடைய சந்தோஷமா அமையணும். இப்ப எங்க இந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லி கொடுக்குதோ, இதே இடங்கள்ல ஒரு சில விஷயங்களை இன்னும் அதிகமாக கவனமா இருக்க சொல்லி கொடுக்கும். உதாரணத்துக்கு, குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா பெற்றோர்கள் நிறைய செலவு பண்ண விரும்புவாங்க. வீண் விரயங்கள் அதிகமா இருக்கும். இஸ்லாம் முழுமையா தடுக்குது. வீண் விரயங்கள் கூடாது. இதுக்காக தனியா கடன் வாங்குவாங்க. இதுக்காக கடன் வாங்கி கடனாளி யாரும் இஸ்லாம் விரும்பல. இஸ்லாம் இந்த நீங்க நல்ல உணவு தான் போடணும்னு சொல்லல. நமக்கு அன்னைக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்குதோ, ஒரு பெயர் சம்பளமாவே போகட்டுமே, வாங்கி ஒண்ணு கொடுக்கலாம். அல்லாஹ் மனச பாக்குறான், எவ்வளவு கொடுக்க போற அளவை பார்க்கல. அப்ப இந்த விஷயம் புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம வீட்டுல குழந்தைகளை கொடுக்கிறான், குழந்தைகள் பெற்றெடுக்கப்படுது, குழந்தைகள் பிறக்கப்படுது அப்படின்னா இந்த சந்தோஷமான விஷயங்கள்ல மத்த மக்களையும் சேர்த்துக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்ப இது எதுக்கு அடையாளம் கிடையாது, ஒவ்வொரு வருஷமும் இந்த நாள்ல இந்த குழந்தை பிறந்திருக்கு, இதுக்காக ஒவ்வொரு வருஷமும் நான் கொண்டாடுவேன்றதுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கவே கொடுக்காது. இதுக்கு அனுமதி கிடையாது. இது லிட்டரலா வீண் விரயமா இருக்கட்டும், இஸ்லாம் தடை செஞ்ச ஒண்ணா இருக்கட்டும், மரணத்தை கொண்டாடுற விஷயமாக கூட அமைய ஒரு வகையில. அப்ப இங்க நமக்கு அனுமதி கிடையாது. எங்க குழந்தை பிறக்குதோ அந்த நாளா இருக்கட்டும், இல்ல அந்த நாளை சுத்தி உள்ள 7 நாளா இருக்கட்டும், இல்ல ஒரு 10 நாளா இருக்கட்டும், எப்ப நமக்கு கையில நம்மளுடைய செல்வாக்கு சம்பந்தமான காசு பணம் இருக்கும், அந்த நேரத்துல செலவுகளை பண்ணி எவ்வளவு முடியுதோ நான் தாராளமாக மக்களுக்கு செலவு பண்ணலாம், தப்பு கிடையாது. கவனம் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, இஸ்ராஃப் இருக்கக்கூடாது, வீண் விரயம் இருக்கக்கூடாது, ஹராமான விஷயங்கள் நடைபெறக்கூடாது. நான் கொடுக்குறேன்ற பெயர்ல இந்த கச்சேரிகளை வைக்கிறேன், தனியா இதுக்குன்னு ஒரு மண்டபத்தை நிர்ணயிக்கிறேன், அந்த மண்டபத்துக்காக நிறைய செலவுகள் பண்றேன், இது நமக்கு தேவையில்லாத செலவுகள். நம்ம சந்தோஷப்படுறோம், இந்த சந்தோஷங்கள்ல நபி சொல்லி கொடுத்தாங்க, உங்க மஹல்லால இருக்கக்கூடிய ஏழைகள் சேர்த்துக்கோங்க. ஏழைகளுடைய சந்தோஷங்கள், ஏழைகளுடைய பசிகள் அடைக்க முடியுதா, அது உங்க சந்தோஷத்துக்கான மிகப்பெரிய வழியா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த அடிப்படையில நாம சந்தோஷப்படக்கூடிய எந்த நிகழ்வா இருக்கட்டும், அல்லாஹ் நமக்கு தேவை ஆசைப்பட்ட வேலையை கொடுக்கிறான், சம்பள உயர்வு கிடைச்சிருச்சு, எதுவா இருந்தாலும் சரி, நம்ம மகிழ்றோமா, நம்ம மகிழ்ச்சியில பிறருடைய மகிழ்ச்சி கண்டிப்பா அடங்கி இருக்கணும். எனக்கு சந்தோஷமா இருக்கு, என்னுடைய ஆனந்தத்துல பிறருடைய ஆனந்தத்தை பார்க்க விரும்புவேன். நபியுடைய பழக்கம் இது. மத்தவங்களுடைய சிரிப்புல பார்த்து ஆனந்தப்படுவாங்க. தான் கிட்ட இருக்காது, தான் வீட்டுல இருக்க சாப்பிடுறதுக்கு கேட்டுட்டு ஒரு நபர் ஏழையா அவர் நிக்கிறாங்க, பசியில நிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு கொடுப்பாங்க. என்ன அர்த்தம், மத்தவங்களை சாப்பிட வச்சு அவங்க சுகத்துல சுகம் காணுவாங்க. இது நபிமார்களுடைய குணமா இருக்கு. அப்ப இப்படி நமக்கு எங்கெங்கெல்லாம் மகிழ்விக்கக்கூடிய ஆனந்தப்படக்கூடிய சம்பவங்கள் நடக்குமோ இன்ஷால்லா வாழ்க்கையில, அந்த தருணங்கள்ல நம்முடைய ஆனந்தங்கள்ல இன்ஷா அல்லாஹ் பிற மக்களுடைய சந்தோஷங்களை கண்டிப்பா சேர்த்துக்கணும். குறிப்பாக இந்த பிறப்பு சம்பந்தமா புரிஞ்சுக்கணும். நபி சொல்லி கொடுத்த சுன்னாக்கள் நமக்கு நிறைய இருக்கு. அந்த குழந்தை 7 நாளுக்குள்ள இன்ஷா அல்லாஹ் நமக்கு இருந்த அக்கீகா கொடுக்கணும். இன்னும் ஹதீஸ்கள்ல பார்க்க முடியும், ஆண் குழந்தைகளுக்கு மொட்டை அடிக்கப்படும், அந்த முடி எவ்வளவு கனம் கணக்குதோ அந்த கனத்துக்கு தக்க வெள்ளிகளை கொடுக்கணும். இது இஸ்லாம் சொல்லி கொடுத்த, நபி சொல்லி கொடுத்த சஹீஹான ஹதீஸ்ல உள்ள விஷயங்கள் இது. இப்ப இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் பேணணும். இந்த குழந்தை பிறப்பு சம்பந்தமாக கடைசியா மறுபடியும் சொல்லி முடிச்சுக்கிறேன். என்னைக்கு குழந்தை பிறக்குதோ அந்த வருஷம் அந்த அன்னைக்கு இல்ல அந்த மாசத்துக்குள்ள நமக்கான காசு பணம் இருந்தா மக்களுக்கு செலவு பண்ணி சந்தோஷப்பட்டுக்கலாம். வருஷம் பண்றது இஸ்லாம் தடை பண்ணது. இதுக்கு நமக்கு அனுமதி கிடையாது. நமக்கு இதுல எந்த ஒரு இன்பம் காணக்கூடாது பொதுவாக. அப்ப இதே புரிஞ்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். எந்தெந்த விஷயங்கள்ல இஸ்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குதோ, எந்த இன்பங்கள் எப்படி கொண்டாடப்படணும், எந்த சோகங்கள் எப்படி தெரிவிக்கப்படணும் இஸ்லாம் சொல்லி கொடுக்குதோ, அந்தந்த அடிப்படையில நம்முடைய இன்பங்களா இருக்கட்டும், துன்பங்களா இருக்கட்டும், சுகங்களா இருக்கட்டும், இஷ்டங்களா இருக்கட்டும், எல்லாமுமே இஸ்லாம் சொல்லி கொடுத்த அடிப்படையில இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இப்படிப்பட்ட முழுமையான வாழ்க்கையை ஒரு முஸ்லிமான வாழ்க்கையாக வாழக்கூடிய வாக்கியத்தை எல்லாம் நம்ம அனைவருக்கும் வழங்குவானாக. அல்லாஹும்ம ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.